ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளாக துணி சேர்ந்து போய் கிடந்துச்சு. இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டு இந்த பனிக்குள்ளே எடுத்து மடித்து வைக்கிறக்குள்ளாட்டியும் போதும் போதும்னு ஆயிடுது. எப்போ தான் இந்த பனிக்காலம் முடியுமோ தெரியல. மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் துணி துவைக்கிறப்ப திடீர்னு மழை வருது, திடீர்னு பனி ஊற்றுது. என்ன பண்ணுறதுனே தெரில. துணியெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வெறும் ஈரங்காத்து போய் கிடக்கு. வீடுமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறக்குள்ளாட்டியும் கை வலியே வந்துடுது. குறுக்கெல்லாம் ஒரே வலி. எங்கே இருந்தால் இவ்வளோ ட்ரெஸ்ஸு துணி செய்கிறதோ தெரியலை. என்ன கோமதி அக்கா தனியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது? அட வாடி வாடி வசந்தி, என்ன இந்த பக்கம் காலையிலே வந்துட்ட? நான் முன்வாசல் நின்று கோமதி அக்கான்னு கூப்பிட்டேன். காதலே விழலை. என்னடா கதவு திறந்து போட்டு எங்கே போனாங்கன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு உள்ளே தான் வந்து சமயக்கட்டில் இருப்பீங்கன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. பின்னாடி இன்னும் தானாக புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, இந்த பனி காலத்தில் அந்த துணியை துவைச்சி காய போட்டு மடிச்சு வைக்க முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு படிக்க போகிறாள்களா இல்லை விளையாட போகிறாள்களானே தெரியலை. யூனிஃபார்ம் ஃபுல்லாக அவ்வளோ அழுக்கு. அந்த குருட்டழுக்கெல்லாம் துவைச்சி முடிக்கிறக்குள்ளாடியும் கை காலெலாம் அப்படியே நொந்து போயிடுது பார்த்துக்க. அதை தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, எனக்கும் துணியெலாம் இருந்துச்சு. நான் நேற்று தான் எல்லாத்தையும் மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் 2 துணியாக காஞ்சிட்ருக்குது. இந்த பனி ஓவராவில் இருக்குது. ஆமாடி, அது கிடக்கும். நீ என்ன காலையில் இந்த பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை கோமதி அக்கா, இந்த தடவை குழுவில் நீ பணம் எடுக்கிறியா என்ன? இல்லடி வசந்தி, நான் போன தடவை எடுத்ததே பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு மீதி இருந்துச்சு. அதில் அதுங்களுக்கு ஒரு 2 கிராம் நான் தோட போய் எடுத்துகிட்டு வந்தேன் பெரியவளுக்கு. மறுபடியும் வாங்க முடியாதுடி. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ ஒரு தேவை இருக்குது பார்த்துக்க. அப்போதைக்கு தான் எடுக்கணும். ஏன் இப்போ நீ எதுவும் எடுக்க போறியா? அதுக்கு தான் கேட்குறியா? ஆடா ஆமாக்கா, நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குக்கா, அப்படியே போட்டுருக்கு. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, மாடியில் கட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்ட மணிக்கு இருக்குது. அதை கட்டிடுவோம்னு பார்க்குறேன். அதாக்கா எடுத்து கட்டி விட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். சரிம்மா, நான் எடுக்கலை இந்த தடவை. உனக்கு வேணும் அப்படின்னா வேறு யாரும் எடுக்கிறாளுங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு ஏன்னா எழுதி கொடுக்குறேன்னா எழுதி கொடுமா. சரிக்கா, ஏன்னா சூட்டா அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் போடலான் இருக்கேன். அதுக்கே 3 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. சரி, கையில் ஒரு இருந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது. அது ஒரு 50 ரூபா வரும்னு சொல்கிறாங்க கேட்டு பார்த்ததில். அது மட்டும் எடுத்து முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்க்கா. இல்லை அதை பார்க்குறப்பெல்லாம் ஐயோ முடியலைன்ட்டே இருக்குது. சரி வசந்தி, நீ இப்போ போனேன்னா கீதாட்ட சொல்லி கேட்டுப்பாரு, அவன் என்ன சொல்கிறான்னு. எழுதி கொடுக்குறேன்னா எழுதி கொடுத்துரு கையோட. அதான் 2-3 நாளில் வந்துடுமே. ஆமாக்கா, அவளை பார்த்து வேறு பேசி கையோடு எழுதி கொடுத்துடணும். சின்ன பொண்ணு 2 நாளாக இந்த பக்கம் ஆளையே காண வசந்தி. நானும் வருவான்னு பார்க்குறேன், வரவே இல்லையே. நீ எதுவும் பார்த்தியா என்ன? நான் காலையில் கோலம் போடையில் அவளை பார்த்த மாதிரி தாக்கா இருந்துச்சு. ஆனால் அந்த நாய் இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்காது. ஆனால் அவள் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிட்ட அங்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தா, வாசல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் பேசலாம் தான் பார்த்தேன். அப்புறம் வேணாம், அவளால் இல்லைன்னா நம்ம அதை தூக்க கலக்கத்தில் எதுவும் பார்க்குறோமோன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஃபோன் பண்ணி தாக்கா கேட்கணும் எங்கே இருக்கா என்னன்ட்டு, ஏன் இந்த பக்கம் வரல என்னன்னு கேட்கணும். இருந்தாலும் டி சின்ன பொண்ணே, ஒன்று தாண்டி இப்போ தாண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு காணம்ட்டு உடனே வந்து நிற்கிற பாரு. 100 ஆயுசு போ உனக்கு. அடி ஆமாடி, 2 நாள் அந்த பக்கம் ஆளையே காணுமே உன்னைய. நாங்களே அடிச்சு வரட்டினாலும் உன் வீட்டு பக்கம் போக மாட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கம் சுத்தமாக 2 நாளாக உன்னைய காணுமே. நானும் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எட்டு என் மகள்களை விட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு சொல்லாமான்னு கூட யோசிச்சேன் பார்த்துக்க. அப்போ என்னை காணா தேடுறதுக்கு ஊருக்குள்ளே ஆள் இருக்கீங்க. அது போதும் எனக்கு. அம்மா தாயே, இங்கிட்டே திரும்பி பார்த்து கழுத்து வலிக்குதுமா, கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கிறியா? ஆமாம், எங்கடி போனேன்? ஏன் இந்த பக்கம் வரவே இல்லை? அவ்வளோ நல்லவளாக மாறிட்டியா நீனு? அந்த பொண்ணுமே என் கேட்குறேன். என் 40 பேர் வந்திருக்கா. அவளுக்கு காலையில் சோறாக்கி போட, மதியம் ஆக்கி போட, நைட் ஆக்கி போட, இப்படியே 2 நாளாக என்னால் உட்கார கூட முடியல. அவ்வளோ வேலை பார்த்துக்க வீட்டில். அவள் போட்ட துணிமணியை கூட துவைக்க மாட்டேங்கிறாக்கா. எல்லாத்தையும் நானே துவைக்கணும். சரி, மிஷினில் போகலான்னு சொன்னால் மிஷின் வாங்கி வச்சுட்டு என் மாமியா மிஷின்லாம் போடக்கூடாதான், கரண்ட் பில் அதிகமாகிடுமா. மகோட துணியை கையில் தான் துவைக்கணுமா, அப்போ தான் சாயம் போகாதான். நாங்களாம் அந்த காலத்தில் கையில் தான் துவைப்போம்னு சொல்லி பாட்டாக படிக்கலாம். நான் தான் என் வீட்டில் மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டு என் வேலை மெனக்கிட்டு கையில் துடைக்கிறேன். என் நேரம் அப்படி இருக்குது. உங்களுக்கு என்னடி மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் துவைக்க கூட முடியலைன்னுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மாமியார் இந்த மாதிரியெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அடா ஆமாம் கோமதிக்கா, அது இதை விட பயங்கரமாலாம் பண்ணுது. அது மகன் வந்ததுலேருந்து
நான் தான் எதுவும் வெளியில் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் பார்த்தா நான் தான் அவங்களை குடும்பப்படுத்துற மாதிரி போய் ஊரெல்லாம் டம்மர் எடுத்து தெரியாளியா. என்ன சொல்ல என் நேரம் அப்படி இருக்குது. நான் கட்டிக்கிட்டது வந்து சரியில்லை. இந்த இன்றைக்கி கூட பாரு, அவள் முக்கால்வாசி நாள் இங்கே தான் இருக்கா. அவளுக்கு டபுள் டோரில் ஃப்ரிட்ஜ் வேணுமா. ஏறி அடிச்சு போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு அத்தா மையன் அவன் மகன் சொல்லி எல்லாம் போயிட்டாளுங்க. இந்த நான் மிக்ஸி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ரிப்பேராக போயிடுச்சுக்கா. ஒரு வாரம் ஆச்சுக்கா. அம்மியிலேயே அரைச்சிக்கிட்டு இருக்கேன். கையெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் எரியுது. இதில் வேறு 2 வகை சட்னி வேணுமா என் மாமியார் கிளவிக்கு. எனக்கு பால் கையெல்லாம் எரியுது, ஒரு மிக்ஸி வாங்கிட்டா ஏன்னா காசு இல்லை அப்படின்றாரு. என்னத்த சொல்ல. இப்போ ஏன்டி அவளுக்கு டபுள் டோரில் ஃப்ரிட்ஜ் வேணும்? அவளுக்கு தான் நீங்கள் சீர்வரிசையில் ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அப்புறம் என்னவா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணுமா அந்த அம்மாவுக்கு? அது ரிப்பேர் ஆகிடுச்சான். அதனால வந்து அவங்களுக்கு டபுள் டோரில் ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டுருக்காங்க. உடனே மாமியாக கிளம்பி போயிட்டா. பேங்கில் காசு எடுக்க போகிறேன், எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன் மகளுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கடைக்குன்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் சொல்லி விட்டேன் எனக்கு மிக்ஸி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு போயிருக்காரு. வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன ஒன்று போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் ஈவினிங் வரையில். ஓ அப்படியாடி. நான் பாரு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் ஓன்ட்ட கேட்க மறந்துட்டேன். சின்ன பொண்ணு, இந்த தடவை குழுவில் நீ எதுவும் லோன் எடுக்கிறியா? ஏன்னா எனக்கு லோன் வேணும் பார்த்துக்க, நான் எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு எதுவும் இப்போதைக்கு வேணாங்க்கா. என் மாமியார் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவன் மகள் வந்து கல்லூரிலேருந்து அவள் ஏதாவது எடுத்தான்னு சொல்லி கேட்பா. அதனால வந்து என் மாமியார்ட்ட தான் கேட்கணும். லோன் எதுவும் எடுக்குதான்னு தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், மகள் வந்தால் எப்போவுமே உங்கள் மாமியார் லோன் எடுத்து உன் மகளுக்கு தான் கொடுக்குது. அவள் அதை வச்சு என்ன தாண்டி பண்ணுறா? ஏதாவது பேங்க்கில் எதுவும் போட்டு வச்சுக்காளா? நகை எதுவும் எடுக்கிறாளா? என்ன தான் பண்ணுறா? ஆமாம், இப்படி லோன் எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க மாதம் மாதம். ஏன்டி இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்டா உனக்கு என்ன, நாங்கள் அப்படி தான் என் மகளுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்கிறா. நான் என்னத்தை கேட்குறது என் மாமியாட்ட. சரி செஞ்சுக்கோங்க தாராளமாக உன் மகளுக்கு அப்படின்றது. ஆனால் கட்டுறது என்னமோ என் மாப்பிள்ளை தான் கட்டுறாரு. என்னமோ பண்ணிட்டு நம்ம விட்டாச்சு. நம்ம கேட்டு சொல்லி நமக்கு தான் வந்து வாய் வலிக்குது. கேட்குற மாதிரி தெரியல. என்னமோ பண்ணுங்கன்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அவள் எதுவும் பேங்க்லலாம் போகிற மாதிரியோ நகை எடுக்கிற மாதிரி தெரியலக்கா. எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு தாக்கா இருக்கிறா. இது இல்லை அது இல்லை மாமியார் என்னை இப்படி திட்டு அப்படி பேசுறது குடும்பப்படுத்துறதுலாம் சொல்கிறா. நம்புற மாதிரியே இல்லை பார்த்துக்கோங்க. சரி விடு சின்ன பொண்ணு. இப்போ நீ கூட தான் சொல்கிற என் மாமியாரை குடும்பப்படுத்துது, இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு. நாங்கள் நம்பலையா அதை? 4 முடி கொஞ்சம் விட்டால் ஓவராக தான் பேசுவீங்க. என்ன முன்னாடி இருக்க 4 முடி இருக்காது பார்த்துக்கோங்க. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீ இவ்வளோ பஞ்சாயத்து பண்ண நம்மளால முடியாது. சாமி 2 பேரும் போய் எங்கிட்டாவது நின்று பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டுக்கோங்க. என்னை ஆளை விட்டுருங்கப்பா சாமிங்களா. நல்லா பேசிக்கிட்டு இருக்காளுங்க, திடீர்னு கிறுக்கு பிடிச்சாலும் மாதிரியே பேசிக்கிறாளுங்க, சண்டை போட்டுக்கிறாளுங்கம்மா.